ஹலோ மைடியா ஃபார்மர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வான்கோழி வளர்ப்பை தொழில் ரீதியாக 16ஆம் நூற்றாண்டிலிருந்து உலகம் முழுக்க செய்துக்கிட்டு இருக்காங்க. இதில் அதிக அளவில் ஈடுபடுற நாடுகள்னு பார்க்கும்பொழுது இங்கிலாந்து, ஸ்பெயின் இது மாதிரியான நாடுகள்லாம். முக்கியமாக இதோட இறைச்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா வான்கோழியை இந்த நாடுகள் எல்லாருமே வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் குறிப்பிட்ட ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வான்கோழியோட வளர்ப்புன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அவைகளை தொழில் ரீதியாக வளர்க்கவும் தொடங்கியிருக்காங்க. இந்த காணொலியில் நாம் எப்படி வான்கோழியை வளர்க்க வேண்டும் தொழில் ரீதியாக அப்படின்ற அனைத்து தகவலுமே சுருக்கமாக பார்ப்போம். அதற்கு முன்பு விவசாயம் சார்ந்த தகவல்களை அறிவியல் பூர்வமான முறையில் தெரிந்து கொள்ள டெக்குரோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வான்கோழியில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உலக அளவில் 7 வகைகள் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பிரபலமாக வளர்க்கப்பட்டிருக்க இனங்கள் 3 தான். அதில் கருப்பு நிறத்தில் காணப்படுறது இதை பார்த்தீங்கன்னா பிரான்ஸும், இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிக் ஒயிட், ஸ்மால் ஒயிட், பெரிய வெள்ளை, சிறிய வெள்ளை அப்படின்ற இந்த 2 இனம். ஆக மொத்தத்தில் 3 இனம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான வளர்ப்பில் இருந்துட்டு இருக்கு. இந்த வான்கோழி வளர்ப்பில் இதிலும் அதிக அளவில் மக்களிடம் பிரபலமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளைன்னு அழைக்கக்கூடிய இந்த பிக் ஒயிட் தான். இதை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இறைச்சிக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சேவல்கள்னு பார்க்கும்பொழுதும் 14 to 15 கிலோ வரைக்கும் உடல் எடையை இது கொண்டு இருக்கும். பெட்டை கோழிகள் 8 to 10 கிலோ வரைக்கும் உடல் எடையை கொண்டு இருக்கும். இந்த சிறிய வெள்ளையும் பார்த்தீங்கன்னா இளமையான பருவத்தில் விற்பதற்கு மிகவும் சுலபமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்பொழுது 3 to 5 கிலோ உடல் எடையை அவைகள் கொண்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இவைகளை மார்க்கெட்டிங் செய்யலாம். இந்த வான்கோழிகளோட முட்டைகளை பார்க்கும்பொழுது பழுப்பு நிறத்தில் சிறிய சிறிய புள்ளிகளோடு காணப்படும். இதனுடைய இடை 62 to 65 கிராம் வரைக்கும் இருக்கலாம். அடை வைத்து வான்கோழி முட்டைகள் பொரிவதற்கு பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் வரைக்கும் ஆகும். நாம் நாட்டுக்கோழிகளை பயன்படுத்தலாம். இவைகளை இன்குபேட் செய்வதற்கு, அடை வைப்பதற்கு. அப்படி இல்லை என்றால் நாம் இன்குபேட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்குபேஷனையும் பயன்படுத்தி இந்த முட்டைகளை பொரிய வைக்கலாம். இல்லை என்றால் நாம் கோழி குஞ்சுகளையும் வாங்கி கொண்டு அவைகளையும் வளர்க்கலாம். இந்த கோழி குஞ்சுகளோட விற்பனையாளர் முகவரி இந்தியா மார்ட் வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் தமிழ்நாடு கால்நடை கல்லூரி கீழே இயங்கிட்டு இருக்க பவுல்ட்ரி டிபார்ட்மெண்ட் சென்னையை கான்டாக்ட் பண்ணி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் வாங்கிக்கலாம். மற்ற கோழி இனங்களை நாம் எப்படி வளர்ப்போமோ அதே முறையில் இவைகளுக்கும் நாம் ஷெட் என்பது அமைக்க வேண்டும். இந்த ஷெட்டோட அகலம்னு பார்க்கும்பொழுது 30 அடி வரைக்கும் இருக்கலாம். அதோட ஓரத்தில் இருக்க அந்த பகுதி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 1/2 feet 6 அடி வரைக்கும் உயரம் இருக்கணும். இந்த பகுதியை சுற்றி கம்பி வேலிகள் அமைத்து அந்த அமைப்புக்குள் நாம் இந்த குஞ்சுகளை வளர்க்க தொடங்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவைகளுக்கு வெப்பம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. செயற்கை முறையில் நாம் இந்த கோழி குஞ்சுகளுக்கு வெப்பத்தை அளிக்க வேண்டும். குறைந்தபட்சமாக 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் நம் வெப்பம் என்பது கொடுக்க வேண்டும். அவைகளோட வளர்ச்சியை பொறுத்து இந்த அளவை நாம் குறைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கோழிகளோட பிஹேவியரை பொறுத்து பார்த்தீங்கன்னா நாம் அந்த வெப்பத்தை கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாம் நிறைய விஷயங்களை பயன்படுத்தலாம். விளக்குகளை பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு மண்பானையில் நாம் கரித்துண்டுகளை போட்டு அவைகளுக்கு வெப்பம் வருமாறி நாம் அமைக்கலாம். அதே நேரத்தில் இந்த இடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா முடிந்த வரையில் நாம் நல்லா இன்சுலேஷன் செய்திருக்க வேண்டும். குளிர்காலங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்மையான காற்று அடித்து கோழி குஞ்சுகள் இறப்பதற்கு நேரிடும். இதனால் நாம் சரியான இன்சுலேஷன் செய்து வைத்து இருக்க வேண்டும். வான் கோழி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா உணவை சரியாக எடுக்காது நாட்டுக்கோழிகள் போல். அதனால் அவைகளுக்கு நாம் பசுந்தீவனங்கள் கூட கலந்து பார்த்தீங்கன்னா உணவுகள் கொடுக்கணும். அப்போ அவைகள் இந்த கலருக்கு அட்ராக்ட் ஆகி அந்த உணவுகளை உட்கொள்ள தொடங்கும். அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளில் எந்த அளவுக்கு ஊட்டச்சத்துகள் இருக்கணும் அப்படின்ற அந்த அளவுகோல்கள் இப்போ வரும். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் 1.2%, பாஸ்பரஸ் 0.45%, இது மாதிரி முக்கியமான ஊட்டச்சத்துகள் எல்லாம் இருக்க வேண்டும். முதல் 4 வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவில் உணவுகளை இந்த கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்க வேண்டும். இதை தொடர்ந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 to 8 குஞ்சுகள் வரைக்கும் இந்த வயதில் நாம் வளர்க்க தொடங்கலாம். அவைகளோட அளவு கூட நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையும் அதிகரிக்க வேண்டும். இந்த அளவு கோலில் பார்த்தீங்கன்னா 10 அடி × 10 அடி அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மால் 100 கோழி குஞ்சுகள் வரைக்கும் வளர்க்க முடியும். 4 வாரம் வயதுடைய கோழி குஞ்சுகளை
இந்த காலகட்டத்தில் அவைகளோட நிகங்களையும் வந்து நாம் வெட்டிவிட வேண்டும். 2 வாரம் வயதுடையும் போதே நாம் வந்து வெள்ளை கழிச்சல் ராணிக்கெட்டுக்கான அந்த தடுப்பூசியை வந்து இட்டுவிட வேண்டும். சொட்டு மருந்தாக பார்த்தீங்கன்னா வந்து 4வது வாரம் வந்து நாம் அவைகளுக்கு வந்து இந்த ராணிக்கட்டோட அந்த வேக்சினேஷனை வந்து கொடுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அலகு வெட்டுதல் டீபீக்கிங் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அவை ஒன்றுக்குள் ஒன்று சண்டை போட்டுக்கொள்ள கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து செய்வாங்க. 5லேருந்து 8 வாரம் ஆகும் பொழுது நாம் உணவோட அந்த ஊட்டச்சத்து அளவுகளை வந்து மாற்ற வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா புரதச்சத்து குறைந்தபட்சமாக 25% கேலரி 200-850 கேலரிஸ் வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவைகள் இருக்கும் இடத்தோட அளவையும் வந்து பெருக்க வேண்டும். 1.5 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கோழி குஞ்சுக்குன்ற அளவில் வந்து நாம் வந்து இடம் மாற்ற வேண்டும். மீண்டும் 9லேருந்து 12 வாரம் வயதுடைய போதும் நாம் வந்து இந்த உணவோட அளவுகோலை மாற்றி அமைக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா புரதச்சத்தோட அளவு வந்து கூட்டணும். அதே கேலரிகள் 2900 கேலரிகள் வரைக்கும் நாம் கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதை தொடர்ந்து கோழி குஞ்சுகள் இருக்கும் இடத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து பெருக்கணும். 2.5 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நாம் ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் நன்றாகவே வந்து வளர்ந்திருக்கும். அவைகளுக்கு அதிக அளவிலான தண்ணீரையும் நாம் கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்படி தண்ணீர் கொடுக்கும் அமைப்புகள் அவைகளோட நெஞ்சு பகுதி வரைக்கும் இருப்பதுன்றது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எதனால் என்றால் பார்த்தீங்கன்னா அப்பொழுதுதான் அவைகள் அதிக அளவில் வந்து வீணடிக்கப்படாது. கோழிகள் அதை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் வந்து கன்சியூம் பண்ணும். 10வது வாரம் ஆகும்பொழுது வெள்ளை கழிச்சலுக்கான அந்த தடுப்பு மருந்தை வந்து நாம் கோழி குஞ்சுகளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும். இந்த வயதில் பார்த்தீங்கன்னா நம் ஆண் கோழிகளும் பெண் கோழிகளும் பிரித்து விடலாம். இவைகளை எளிமையாகவே வந்து நாம் கண்டறியலாம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா சேவலா இருக்கிற பட்சத்தில் அவைகளோட இறக்கைகளை மயில் போன்று விரிக்க தொடங்கும். அதே நேரத்தில் அவைகளோட அந்த கொண்டை பகுதி வந்து நீண்டு காணப்படும். இது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான சத்தத்தை பார்த்தீங்கன்னா அவைகளோட இறக்கைகளை பயன்படுத்தி அவைகள் எழுப்பும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா இவைகள் சேவல் என்று நாம் எளிமையாகவே வந்து கண்டறியலாம். பொட்டை கோழிகள் இது மாதிரியான விஷயங்களை வந்து செய்யாது. சேவல்களோட நெஞ்சு பகுதியில் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் அதிக அளவிலான முடிகள் வந்து காணப்படும். இதுவும் வந்து ஒரு தனித்துவமான விஷயம். வான்கோழிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவில் அதிக அளவிலான நார்ச்சத்து இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற கோழி இனங்கள் கூட ஒப்பிடும்பொழுது வான்கோழியால் இந்த நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எளிமையாக வந்து செரிமானம் செய்துவிட முடியும். அதனால் அதிக அளவிலான நார்ச்சத்துகளுடைய உணவுகளை இவைகளுக்கு வந்து நாம் கொடுக்க வேண்டும். 13லேருந்து 14 வாரம் வயதுடைய போது நாம் வந்து இவைகளை விற்க தொடங்கலாம் இறைச்சிக்காக இருக்க பட்சத்தில். இந்த நேரத்தில் வந்து நாம் இவைகளை வளர்க்கும் பொழுது அவைகளோட அந்த உணவோட அந்த அளவுகோலை அதிகரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா புரதத்தோட அளவையும் வந்து அதிகரிக்க வேண்டும். கேலரிஸ் 3100 கேலரிஸ் வரைக்கும் கொடுக்க வேண்டும். இருக்கும் இடம் 3லேருந்து 3.5 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். 11 வாரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவைகளோட இடை என்பது சேவலாக இருக்க பட்சத்தில் 5லேருந்து 7 கிலோவும் பெட்டை கோழியாக இருந்தால் 3லேருந்து 5 கிலோவும் இருக்கும். இந்த இடை வரும்பொழுதே நாம் வந்து இறைச்சிக்காக இந்த கோழிகளை வந்து விற்கலாம். சரியான முறையில் நாம் வளர்க்கிற பட்சத்தில் இறப்பு விகிதம் 6லேருந்து 8% வரைக்கும் தான் இருக்கும். மார்டாலிட்டி ரேட் அப்படி இல்லை என்றால் நாம் வந்து ஏதோ தவறு இழுத்து விட்டோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். மார்டாலிட்டி ரேட் 6 to 8% தான் வந்து இருக்க வேண்டும். ஸோ மீட்டோட அந்த எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போதும் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மீட் மட்டுமே 76லேருந்து 77%. இந்த பவுல்ட்ரி பேர்ட்ஸ் கோழி இனங்களில் அதிக அளவிலான இறைச்சியை கொடுக்கக்கூடிய கோழி இனத்தில் வான்கோழி முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இவைகளோட இறைச்சியோட சுவை என்பது தனித்துவமான ஒரு நறுமணத்தையும் கொண்டிருக்கும். மற்ற கோழி இனங்கள் கூட ஒப்பிடும் பொழுதும் பிரியாணி செய்வதற்கு இந்த கோழி இனத்தை அதிக அளவில் விரும்புகிறார்கள். இவைகளோட இறைச்சியில் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 22% வரைக்கும் புரதச்சத்தும் கொழுப்பு சத்து 6% கீழ் தான் உள்ளது. இளங்கோழியாக இருக்க பட்சத்தில் அவைகளோட இறைச்சி என்பது மிகவும் மிருதுவாக இருக்கும். நாம் 9 வாரம் வயதுடைய போதே பார்த்தீங்கன்னா இவைகளை ஷெட்டுக்குள்ளே வைத்து வளர்க்காமல் மேய்ச்சல் முறையில் வைத்து வளர்த்தோம்னா அவைகளோட அந்த ஹெல்த் கண்டிஷன் வளர்ச்சி இது எல்லாமே வந்து சரியாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நம்ம ப்ரீடிங்காக வந்து வளர்க்குறோம். ஸோ ஒரு ப்ரீடிங் ஃபார்ம் வந்து நீங்கள் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து செய்தே ஆக வேண்டும். மேய்ச்சலில் விட்டு இவைகளை வந்து வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கும் போது நாம் வந்து குதிரை மசால், வேலி மசால், முயல் மசால் இது மாதிரியான பசுந்தீவனங்களையும் இவைகளுக்கு வந்து கொடுத்து வளர்க்கலாம். வான்கோழிகளும் நிறைய நோய்களுக்கு வந்து பாதிப்புக்குள்ளாகும். அதில் குறிப்பிட்ட நோய்
நோய்கள்னு பார்க்கும்பொழுதும் எல்லா கோழி இனங்களுக்கும் வரக்கூடிய வெள்ளை கழிச்சலான ராணிக்கெட், அம்மை, இரத்த கழிச்சல் நோய், இது மாதிரியான நோய்கள்லாம் இவைகளுக்கு தேவையான அந்த தடுப்பூசிகளை நாம் இட்டாலே இந்த நோய் இனங்களிலிருந்து நாம் கோழிகளை வந்து காப்பாற்ற முடியும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதத்தையும் குறைத்து விடலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் வந்து வான்கோழி வளர்க்கணும்னா தொழில் ரீதியாக மற்ற எந்த பவுல்ட்ரி பேர்ட்ஸ், அது நாட்டுக்கோழியாக இருக்கலாம், இல்லை என்றால் வந்து காடைகளாக கூட இருக்கலாம், இப்படி இவைகள் கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா நாம் வான்கோழிகளை வந்து வளர்க்கவே கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்படி இந்த கோழிகளை வளர்த்து நாம் விற்ற பின்பு பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டை வந்து நம்ம மறுபடியும் வந்து ஹைஜீனிக்கான கண்டிஷன் வந்து கொண்டுட்டு வரணும். இதற்கு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஃபயரிங் வந்து பண்ணணும் அந்த இடத்துல. அதுக்கடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு மாதிரியான ஒரு சில கெமிக்கல்ஸ், அப்புறம் ஃபார்மலின், இது மாதிரியான ஸ்ப்ரேஸை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடணும். அதே நேரத்தில் இந்த கோழிகளுக்கு வந்து நம்ம கொடுக்குற தண்ணியில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீச்சிங் பவுடரை வந்து பயன்படுத்தி அவைகளுக்கு கொடுக்கலாம். இது மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நோய் பரவுதலை நாம் கட்டுக்குள் வந்து வைத்துக்கொள்ளலாம். இது எல்லாத்தையும் முடித்த பிறகு நாம் முதல் பேட்சை விற்ற பிறகு இரண்டாவது பேட்சை வந்து நாம் கொண்டுட்டு வரலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து வான்கோழியை தொழில் ரீதியாக வந்து நாம் வளர்க்கலாம். வான்கோழி குஞ்சுகள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா அவைகளோட விற்பனையாளர் முகவரி கீழே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த வான்கோழி மாதிரியே ஒரு முக்கியமான பவுல்ட்ரி பேர்ட் என்னவென்றால் காடைகள், குவைல் ஃபார்மிங். ஸோ அதை பற்றி தனியாக ஒரு காணொலி நம்முடைய சேனலில் வந்து பதிவேற்றிருக்கும். அந்த காணொலியோட லிங்க்ன்றது வந்து போகிறோம், அதை பார்க்காதவங்க பாருங்க. இது மாதிரியே இன்னொரு பயனுடைய தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம், உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.